ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்லமே, உன்னை ஆசீர்வதிக்க காரணத்தோடு தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்போது உனக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் மிகவும் முக்கியமல்லவா? இத்தனை நாளாக நீ எது நடக்க வேண்டும் என்று என்னை வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு ஆசீர்வதித்து அருள் செய்யத்தான் என்னுடைய இந்த பாதத்தை தொடச் சொன்னேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்களும் குழப்பங்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் வந்து இருக்கிறேன். இதனை உன் அம்மா உன்னிடத்தில் கர்வமாகவே சொல்ல நினைக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையினுடைய கண்ணீர் அத்தனை உயர்வானது. அதனை நான் எப்பொழுதுமே தேவையில்லாது வீணடித்து விடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருந்தும் இப்பொழுது நீ சிந்திய பல கண்ணீர் துளிகள் பல காலமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அல்லவா? அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன். என் குழந்தையே, நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இப்போது இல்லை. ஆனால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களில் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படாமல் உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது அல்லவா? அதனை நான் நிச்சயமாக சரியாக செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைக்கின்றேன். நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இனிமேல் நல்லதொரு தீர்வு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எண்ணற்ற சந்தேகங்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாயாயிற்று. இனிமேலும் இது போன்று இல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தை நீயாகவே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும். இத்தனை துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உன் அம்மா இருந்து கொடுப்பதை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. இன்று உனக்கு கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் கதி கலங்க வைக்க வேண்டும் என்று நினைத்ததில் ஒரு ஆழமான காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் தாயானவள் என்னுடைய கரங்களில் படிந்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே. அம்மா உன்னை எப்பொழுதும் அன்பால் அரவணைக்க வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் உன் கண்ணீர் துளிகள் என் கைகளில் படிந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் முன்னால் அமர்ந்திருக்கிறேன். அழகான இந்த வேளையில், அற்புதமான இந்த சூழலில், மனதிற்கு இதமான இந்த நேரத்தில் எப்பொழுதுமே எதை பற்றியாவது குழப்பத்தோடு சிந்திக்கின்ற மனது இது போன்ற சூழ்நிலையில் நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காது. மனதில் சந்தோஷமும் ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் நடந்த சில சந்தோஷமான சம்பவங்களையும் தான் நினைத்து பார்க்கும். இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் நான் நடந்ததையே தான் நினைத்து கொண்டிருப்பேன், கஷ்டங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கை உன் பொறுப்பு என்று சொல்லி விட்டு விடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படியும் வருகின்ற மாற்றங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது. இனிமேல் தானே இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது. இப்பொழுதே இதற்கே பயந்து விட்டாய் என்றால் இதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி உன்னால் நடத்த முடியும்? இதன் பிறகு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். நல்ல மாற்றத்தை எல்லாம் உன் அம்மா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை அப்பொழுதுதான் உன் நினைவிற்கு வரும். மனநிறைவான வாழ்க்கையை வாழ நீ துடிக்கின்ற பொழுது கூட உனக்கு அது நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய கண்ணீரை காண அத்தனை ஆர்வமாக இருக்கின்றார்கள் அல்லவா? எதை செய்தாலும் சரி, யார் முன்னாலும் கண்ணீர் மட்டும் வடித்து விடாதே என்று அம்மா உனக்கு பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை மட்டும் எப்பொழுதுமே நீ கவனத்தில் வைத்துக்கொள். சரியாக பின்பற்றி கொண்டே இரு.
அப்படி செய்யும் பொழுது இந்த உண்மைகள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? சுற்றி இருக்கிறவர்கள் நல்லவர்கள் உன் கண்களுக்கு தெரிவார்கள், போலியானவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். இந்த நொடியில் நீ உணர்கிறாய் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே உண்மைகள் விலகித்தான் நிற்கிறது, பொய்தான் அதிகமாக வாழ்க்கையில் இடம் பிடிக்கின்றது. இதை சரியாக உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் உன் ஆசைகள் எல்லாம் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் எப்பொழுதுமே மனநிறைவான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மனநிறைவான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நான் சொல்லுவதை நீ கவனத்தில் வைத்துக்கொள். எப்போதும் மனிதர்களிடத்தில் அதிக கவனத்தோடு நீ பழக வேண்டும். இப்பொழுது நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பது உண்மைதான். நீ நினைத்தது போல பல மாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் ஒரு தெளிவான முடிவை மட்டும் எடுக்க முடியவில்லை. அதையும் உன் அம்மா உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன். தெளிவான விஷயங்களை மனதிற்குள் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நிச்சயமாக அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் கண்டு மனம் வேதனைப்பட்டு நிற்காதே. எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் முதலில் புரிந்து கொண்டால் போதும். நான் கொடுப்பதை அதன் பிறகு உன்னால் ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இன்று இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இதை செய்தால் இதன் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்ற உணர்வுகள் எல்லாம் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மை உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் உனக்குள் இருந்த துன்பங்கள் உன்னை விட்டு விலகும். இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும். எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றியதாக மட்டுமே இருக்க வேண்டும். உன் அம்மா சொல்லுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற சூட்சமங்கள் இன்று உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதை சார்ந்த உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது நிச்சயமாக இந்த அம்மாவின் அருமை உனக்கு புரியும். அப்போது நான் அம்மா சொல்லுவதை கேட்கவில்லையே என்று நீ வருத்தப்படக்கூடாது. அதனால் தான் சொல்லுகின்றேன், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே. உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதிலிருந்து நான் ஒரு பொழுதும் தவற மாட்டேன். நான் காட்டுகின்ற நல்ல வழியிலேயே நீ நடந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். எல்லாவற்றையும் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றிட நீ முன்னெச்சரிக்கையாக இருக்கின்றாய் என்றாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் உன் முன்னாலே கொண்டு வந்து கொடுக்கும். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். மனநிறைவான வாழ்க்கையை வாழ உன் அம்மா சொல்லுவதை மனதில் வைத்துக்கொள். உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தக்க பதிலடியை நான் தருவேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு உண்டு. நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். என்னை நம்பு.